குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. குரு பெயர்ச்சி வரக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்த வருடம் மே மாதம் 15ஆம் தேதி வரை குரு பகவான் ரிஷபராசியிலேயே இருக்க போறார். ரிஷபராசிலேயே அவர் வக்ரமாகிறாரு, வக்ர நிவர்த்தி அடைகிறாரு, அதிசார பயிற்சி ஆகிறார். ஸோ இது எல்லாமே நடக்குது. ஆனால் அது ரிஷபராசிலேருந்து வெளியே வரப்போவது கிடையாது. கிட்டத்தட்ட மே 1ஆம் தேதியிலிருந்து 380 நாட்கள் ரிஷபராசிக்குள்ள பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் குரு பகவானுக்கு. இந்த பயணம் கும்பராசி கும்பலக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது, சின்ன சின்ன குறைகளும் இருக்குது. இப்போ குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறது, பாசிட்டிவான விஷயத்தை இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் பார்த்துடலாம். அதற்கு முன்பு இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லும்போதே ஆல்ரெடி அது ஜென்மச்சனியில் சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். சில பேருக்கு ஜென்மச்சனியில் வேலை கிடைக்கிறது, வேலையில் அலைச்சல் இருக்கிறது, வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். எதிர்பாராத அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கும். வேலையில் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, மனசு ஒரு நிதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். இதுக்கு முன்னாடி ராகு கேது செப்டம்பர் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்துருந்தாங்க. அவங்க தைரியமான ஒரு சூழலை உங்களுக்கு உருவாக்கிட்டு இருந்தீங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு மனதைரியம் இருந்தது. அப்பெல்லாம் கடந்த ஒரு 6-7 மாதமாக அந்த விஷயங்களும் இல்லை. இந்த விஷயங்களும் இல்லை. ராகு 2ஆம் பாவத்துக்கு வந்தாச்சு, கேது 8ஆம் பாவத்துக்கு போயாச்சு. ஆல்ரெடி ஜென்மச்சனி 8ல் கேது வேற. இது இன்னும் பயத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான கொஞ்சம் கஷ்டமான நெருடலான சூழலில் தான் அந்த கும்பராசி இருந்துட்டு இருக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு எல்லாமே ஆமான்னு தோணும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை தான் நீங்கள் எந்த வருடம் வேணாலும் பிறந்துக்கலாம், உங்களுடைய தசாபுத்திகள் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதையும் தாண்டி இந்த கோச்சர கிரகங்கள் சில அழுத்தங்களை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வயது முதிர்ந்த நபர்களாக இருந்ததுன்னா ஆயுள் பயமெல்லாம் மனசுக்குள்ளே வந்துடும். உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கும், நோய் வந்துச்சோ அப்படின்னு நினைக்கும். நிறைய பேர்த்துக்கு அந்த மூச்சு கோளாறு, சளி தொந்தரவு இதெல்லாமே இயல்பாகவே வந்துடும். இப்போ அதிகமாக வரும். இப்போ சளி பிடிச்சுன்னா விடவே விடாது, ரொம்ப நாளைக்கு இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்குது ஜென்மச்சனி வந்து. போதாக்குறைக்கு குரு பகவான் இது நாள் வரைக்கும் 3ஆம் இடத்துல தான் இருந்திருக்காரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் தான் இருந்திருக்காரு. ஆனால் இப்போ பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். வரக்கூடிய 2025 மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் தான் குரு பகவான் இருக்க போகிறார். இப்போ குரு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். பொதுவாகவே ஒரு ராசிக்கு 4ஆம் இடத்துல கோச்சார குரு பயணிக்கிறார் அப்படின்னா அவருக்கு வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்களில் முன்பின் என்ன காரியங்களை செய்துக்கலானோ அது அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். புதிய வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற விருப்பம் நிறைவேறும். 2 வீலராக இருந்தாலும் 4 வீலராக இருந்தாலும், இல்லை ஆல்ரெடி வச்சுருக்கிற வாகனத்தை நல்லபடியாக சரி செஞ்சு ஓட்டணும் அப்படின்னாலும் அதை நல்லா சரி செய்ய முடியும். அதை நல்லபடியாக சரி செஞ்சுக்குவீங்க. ஆல்ரெடி இருக்கிற வாகனத்தை விற்றுட்டு புதுசு வாங்கலான்னாலும் அந்த விற்கிறதும் நல்ல ரேட்டுக்கு போகும், வாங்குறதும் நல்ல வண்டியாக வாங்குவீங்க. இதெல்லாமே நல்லாயிருக்கும். அதே போல் வீட்டில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். இதற்கு முன்னாடி அதை சரி செய்ய முடியாமல் போயிருந்துருக்கலாம். இப்போ அதை சரி செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள், சூழல்கள் அமையும். அதுக்குண்டான பொருளாதாரம் கிடைக்கும். இப்போ வீடை ஆல்ட்ரேஷன் செய்யக்கூடிய வேலைகளை செய்வீங்க. இல்லை புதுசாக வீடு வாங்குறதுக்கு உண்டான யோகம் கிடைக்குமான்னு கேட்டால் இந்த காலகட்டம் அதுக்குண்டான சூழலை அந்த குரு பகவான் ஏற்படுத்துவார். புதுசாக வீடு வாங்க போகிறீங்களா இல்லை வீட்டை வேலை செய்ய போகிறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். ஆனால் இதுக்கான சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக நடக்கும், தடை இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த அந்த 4ஆம் இடத்துக்கு குரு செய்கிறார். முக்கியமாக உங்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறது படிப்படியாக முன்னேறக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். நிறையா பயணங்களை செய்வீங்க, வாகனங்களில் நிறைய பயணங்களை செய்வீங்க. உங்களுடைய உடல் அப்படிங்கிறது தேடி வரக்கூடிய ஒரு சூழல். உங்கள் உடல் மட்டுமல்ல, உங்களுடைய தாயாரின் உடலும்
நல்ல ஆரோக்கியத்துடன் திரும்பி வரக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது. இப்போ வீடு வாங்குற அமைப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி இப்போ வாங்கணும் அப்படிங்கிற விருப்பம் உங்க மனசுக்குள்ள வரும். அது வாங்குறீங்க வாங்கல அப்படிங்கிற சுய ஜாதகம் சொல்லுவோம். ஆனா இப்போ வாங்கணுங்கிற விருப்பம், நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு தோணும். இப்போ வாடகை வீட்டில் ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கிறீங்கன்னா டெரஸ் பில்டிங்குள்ளே போகணும், ஒரு 2 BHK போகணும், ஒரு 3 BHK போகணும், இருக்கிற வீடு கம்ஃபர்டபுளாக இல்லை, நல்லதாக மூவ் ஆன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்க தோணும். கொஞ்சம் சுகமாக கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை செய்ய தோணும் 4ஆம் இடத்துல குரு போகும்போது. என்னன்னா நடந்து போகிறவங்கள 2 வீலரில் போக வைக்கும், 2 வீலரில் போகிறவங்கள காரில் போக வைக்கும், காரில் போகிறவங்கள அடிக்கடி ட்ரெயின்லையோ ஃப்ளைட்லையோ பயணம் பண்ண வைக்கும். அப்போது இந்த பயண செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். பாருங்க, பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். காரணம் என்னன்னு தெரியுமா? உங்களுடைய இயல்பான உதவும் குணம், மற்றவர்களுக்கு தெரியும்படி அந்த வேலைகளை செய்வீங்க. உதவும் மனப்பான்மை அப்படிங்கிறது வெளிப்படையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சமூக சேவைகளில் ஈடுபாடு இருக்கும். தான தர்ம சிந்தனை அதிகரிக்கும். தான தர்மங்களை செய்வீங்க, பாரபட்சம் இல்லாமல் செய்வீங்க. அதுதான் படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லவே வேணாம். இதெல்லாம் பொற்காலம்னே சொல்லலாம். அவ்வளவு மாற்றங்களை கொடுக்கும். என்ன தொழிலில் பயங்கரமான அலைச்சல் இருக்கும், டென்ஷன், ப்ரெஷர் எல்லாம் இருக்கும். ஆனால் ஃபைனல் ரிசல்ட் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. முன்னேற்றம், வெற்றி. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குள்ள அவ்வளவு நல்லா இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதே போல் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நபர்கள், வீடு வாங்கி விற்க, கட்டி விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள், நிலம் தரகு வேலை செய்யக்கூடிய நபர்களாகட்டும், அதே போல் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை கற்பித்தல் துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், டீச்சர்ஸாக இருக்கிறவங்க, ஸோ மாஸ்டர்ஸாக இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. அவ்வளவு நல்லா இருக்கும். அதே போல் செவிலியர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த கோச்சார குரு பகவான் 4ஆம் பாவத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை இந்த 4ஆம் இடத்து குரு பகவான் ஏற்படுத்துவார். சிம்பிளாக 4ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலே இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இப்போ கும்ப ராசி கும்ப லக்னத்திற்கு 4ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஸ்பெஷல். 2ஆம் அதிபதி 4ல் அப்படி இருக்கும்போது என்னன்னா, குடும்ப உறவுகள் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை அதிகரிப்பதற்காக, உங்களுடைய சுகதுக்கங்களை சரிசமமாக பங்கு போட்டுக் கொள்வதற்காக உங்களிடம் இணைவார்கள். தாயின் மூலமாக நல்லதொரு வருமானம் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு கண்ணு காது மூக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது, முகம் சம்பந்தமான விஷயங்கள்ல, முக்கியமாக ஐ ப்ராப்ளம், அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பக்காவாக எடுக்கலாம், கண்டிப்பாக ரெடி ஆகும். அது சரியா முகத்தில் பரு வர்றது, பிடிக்கிறது, இது எல்லாம் மாறும். முகத்தில் இருக்கிற மங்கு கூட சில பேர்த்துக்கு கரெக்டான மருத்துவம் எடுக்கும்போது பக்காவாக கேட்டு ரெடி ஆகிடும். முகம் பிரகாசமாக இருக்கிறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் நடக்கும். உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் அது உங்களுடைய மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லணும். அவ்வளவு தெளிவாக பேசுவீர்கள். அந்த பேச்சு உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை பெற்றுத்தரும். அப்படிங்கும்போது பேச்சை தொழிலாக வைத்திருக்கக்கூடிய அத்துணை கும்பராசி கும்பலக்ன நண்பர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல வருமானம் உண்டு, அதில் மாற்றம் இல்லை. ஸோ இதெல்லாமே பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய பேச்சில் தான் உங்களுடைய திறமை வெளிப்படும். அதாவது இறங்கி வேலை செய்கிறத காட்டிலும் உட்கார்ந்துட்டு வேலை சொல்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சாத்தியப்படும். இதுக்கு முன்னாடி அப்படிலாம் கிடையாதுங்க. உட்காந்து வேலை சொல்லிட்டு இருந்த ஆள் தான் நீங்கள்லாம். இப்போ பார்த்தா நீங்கள் இறங்கி எல்லா வேலையும் செய்கிற மாதிரியான சூழ்நிலை ஆகிப்போச்சு. அவ்வளவு ஹரிபுரியாக இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ மறுபடியும் அந்த சூழல் மாறுது. கொஞ்சம் அப்படியே சிட் பேக் ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு சில வேலைகளை நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கூட போயிடுது. வேலைகளை பிறரிடம் சொல்லி அந்த வேலைகளை நீங்கள் வாங்கிக்கிறீங்க, கிரெடிட் உங்களுக்கு சேர்ந்துடுது. ஸோ இது ஒரு நல்ல விஷயமாகவே பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அடுத்ததாக குடும்ப உறவுகள் உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லிட்டேன்.
முக்கியமாக அதுவும் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தாயாருக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் உங்களுடைய குழந்தை கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்திருக்குதுன்னா இப்போ உங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நல்ல எடுத்த காரியத்தில் வெற்றி, சின்ன தடைகள் இருந்தாலும் தடைகளை தாண்டி வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழலை அது சொல்லிடுது. அதே போல நல்லா பாருங்க, அதே போல உங்களுடைய ராசிக்கு அவர் லாபாதிபதி குரு பகவான், அவர் லக்னத்திற்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் அந்த பாவத்திலேயே இந்த ஒரு வருஷமா இருக்கிறதுனால உங்களுடைய அதிகாரத்தை ஆளுமையை ரொம்ப சரியா ரொம்ப தெளிவாக பயன்படுத்தி உங்களுக்கு உண்டான காரியங்களை லாபத்துடன் முடித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பினை இந்த குரு பகவான் தருகிறார். தாயாருக்கு சற்று உடல்நிலை சரியில்லாமல் போனாலும் உடல்நல தேடி வந்துடும். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தாங்க, இப்போ நல்லா ஆயிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. நல்லா பாருங்க, தாய் வழி லாபம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல், தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் அப்படிங்கிறத சொன்னோம். முக்கியமாக பாருங்க, உங்களுடைய திறமையை எங்கே பயன்படுத்தணுமோ, எந்த இடத்துல பயன்படுத்தினா உங்களுடைய திறமைக்கு உண்டான மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்குமோ அந்த இடத்துக்கு ரொம்ப சரியாக பயன்படுத்துவீங்க. ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக பயன்படுத்துவீங்க. அதை பயன்படுத்தி அதில் வெற்றியும் பார்த்துடுவீங்க. அதே போல் அந்த திறமையை வெளிப்படுத்துறதுனால உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைப்பதற்குண்டான சூழலையும் நீங்களே உருவாக்கிடுவீங்க. ரொம்ப சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரமும் கௌரவமும் அதற்கான சன்மானமும் 2 மடங்காக கிடைப்பதற்குண்டான சூழலை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தந்துடுவார். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். 11ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது முக்கியமாக அந்த டீச்சிங் துறையிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளவு சம்பாத்தியத்தை பார்க்க முடியும். உங்களுக்குன்னு ஒரு தனி கூட்டத்தை உருவாக்க முடியுங்க இந்த காலகட்டம். டீச்சிங்கில் இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த ஆன்மீக தொண்டு செய்யக்கூடிய நபர்களுக்கும் நல்லாயிருக்கும், பொது தொண்டு செய்யக்கூடிய நபர்களுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவான விஷயங்களாக இருக்குது. இங்கே ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன தெரியுங்களா? நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், சில நபர்களுக்கு ராகு கேது செவ்வாய் தொடர்பு பெற்று, சனி செவ்வாய் தொடர்பு பெற்று, சூரியன் செவ்வாய், சூரியன் சனி, சூரியன் ராகு இந்த மாதிரி கிரகங்களுடைய தொடர்பு பெற்று இந்த தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழலாக இருந்தது. இல்லைன்னா அவங்களுக்கு ரிஷபத்தில் செவ்வாயோ அல்லது கேதுவோ அல்லது ராகுவோ அல்லது சனியோ இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏதாவது தசாபுத்திகள் தொடர்பு பெற்று வந்துட்டு இருந்ததுன்னா இந்த காலகட்டம் விபத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு. அதுவும் வாகன விபத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் அவர்களுக்கு ஏற்படும். வெகு சிலருக்கு இந்த வாகன விபத்து அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத விஷயமாக மாறிவிடுகிறது. அப்போ சுயஜாதகத்தை பார்த்துட்டு நடக்குமா நடக்காதுன்னு முடிவு பண்ணிட்டா அப்போ தைரியமாக இருக்கலாம். இப்போ நம்ம இந்த பதிவு மட்டும் கேட்கும்போது அதையும் நம்ம சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்கிறோம். அப்போ நம்ம கொஞ்சம் கவனமாக வாகனத்தை இயக்கிறதுல கவனம் வேணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் உள்வாங்கிக்கிங்கன்னா போதுமானது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய அமைப்பு. சில நபர்களுக்கு நிறைய பெரிய மனிதர்களுடைய நட்பு இந்த காலகட்டம் கிடைக்கும். நட்பு பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும். எந்த காரணத்தினால அது கிடைக்குதுன்னா, ஃபீல்டில் இறங்கி வேலை செய்வீங்க, சமூக சேவையாகட்டும், வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் ஃபீல்டில் இறங்கி வேலை செய்வீங்க. அந்த வேலை செய்கிறது எப்படின்னு தெரியுங்களா? நின்றுட்டு 10 பேர்த்த வேலை வாங்குற மாதிரியான அமைப்பு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் பார்க்கும்போது நீங்கள் இறங்கி வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படிலாம் கிடையாது. மற்றவர்களுடைய பார்வைக்கு அப்படி இருக்கும். ஸோ அதுலேயுமே ஒரு நாசூக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அப்படி ரொம்ப கனக்கச்சிதமாக வேலை செய்கிறதுனால உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய, அதற்கு மேல் இருக்கக்கூடிய நபர்களுடைய பழக்க வழக்கம் கிடைக்கும். அவங்களோட ரொம்ப மிங்கிள் ஆகிடுவீங்க. பொதுஜன மத்தியில் நல்லா ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஆளுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது எல்லாமே சுபமாக இருக்குது. இப்போது குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குருவுக்கு தனித்து ஒரு 3 பார்வைகள் இருக்குது, சுப பார்வைகள் அப்படின்னு சொல்லுறது. குரு தான் நின்ற வீட்டிலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போது குரு ரிஷபத்திலிருந்து கன்னி ராசியும் விருச்சிக ராசியும் மகர ராசியும் பார்க்குறார். பாருங்கள், 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கன்னி ராசியை பார்க்குறார். அது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம்.
அப்போது குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ 8ஆம் இடம் குருவின் பார்வைப்பட்ட 8ஆம் இடம். ஆல்ரெடி அங்கே கேது இருக்கிறாங்க. இந்த கேதுவினுடைய பாதிப்பு குறையுமா? ஜென்மச்சனியினுடைய பாதிப்பு குறையுமா? ஏன்னா 10ஆம் இடத்துக்கு சனியினுடைய பார்வையும் இருக்குது. இப்போ குரு பார்வையும் அங்கே வரப்போகுது. அப்போ ஜென்மச்சனியினுடைய பாதிப்பு குறையுமா? வேலையில் அழுத்தம் குறையுமா அப்படின்னு கேட்டால் நல்லா பாருங்கள். முதல்ல 8ஆம் இடத்துக்கு பார்த்துருவோம். 8ஆம் இடத்துக்கு குருவின் பார்வைப்படும் போது அங்கே ஆல்ரெடி கேது இருக்குது. அப்பழுக்கற்ற சுத்தமான ஆன்மீகத்தை உங்கள் மனதில் ஒரு விதையாக விதைத்து செல்வார் அந்த குரு பகவான். அந்த மனசுக்குள்ள அவ்வளவு தெய்வ நம்பிக்கையை விதைக்கிறதுக்கு உண்டான வேலையை அந்த குரு பகவான் செஞ்சிருவார். கண்டிப்பாக அது உங்கள் மனசுக்குள்ள பதியும். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களாகட்டும், ஜோதிடம், யோகா, மெடிடேஷன், இது மாதிரி உள்ளார்ந்து சிந்திக்கக்கூடிய சில விஷயங்களை உங்கள் மனதிற்குள் புகுத்து விட்டு செல்வார். அது உங்களுக்கு நன்மையில் முடியக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. ரொம்ப முடியாமல் இருக்கும், உடல்நல சரியில்லாமல் இருக்கும், ஆயுளுக்கே பங்கம் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயமெல்லாம் இருந்துட்டு தான் அப்படிலாம் பயப்பட வேண்டாம். குரு பார்வை உங்களுடைய ஆயுளை தீர்க்கப்படுத்தும், உங்களுடைய ஆயுளை கெட்டிப்படுத்தும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதே போல் கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்தியம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துட்டு இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போது அந்த தாம்பத்திய உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லபடியாக மாறுறதுக்கும் 2 பேர்த்துக்குள்ள நல்ல அந்யோன்யம் உருவாகிறதுக்கும் உண்டான வேலையை அந்த குரு பகவான் செய்ய போகிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இந்த காலகட்டம் உடலில் ஏதாவது அறுவை சிகிச்சைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, அது தள்ளி போயிட்டு இருக்குதுன்னா குருவின் பார்வை அஷ்டமஸ்தானத்துக்கு இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டம் அதுக்குண்டான முயற்சிகளை செய்யலாம். 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்தை பார்க்குது அப்படிங்கும்போது பாருங்க, 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்தை பார்க்குது அப்படிங்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றம். ஆப்ரேஷன் செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் அதில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஸோ அந்த முன்னேற்றத்தின் பேரில் செய்யக்கூடிய ஆப்ரேஷன்ஸுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். 2, 11, 4, 8 தொடர்பு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால கண்டிப்பாக திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக உங்களுக்கு அந்த 3-10க்கு அதிபதியான செவ்வாய் மீனத்தில் நீங்கள் இருக்க பிறந்திருந்தீங்க அப்படின்னு அந்த காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் குரு பயிற்சிக்கு பின்பு. ஸோ அது மாதிரியான ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள் மேல் இருந்த களங்கங்களை துடைப்பதற்குண்டான வேலையை குரு பகவான் செஞ்சிருவார். உங்களை யாரெல்லாம் தப்புன்னு சொன்னாங்களோ அவங்க மூஞ்சிலெல்லாம் கரிய பூசுவீங்க. நான் செய்கிறது சரி, நான் நல்ல மனிதர், என்னுடைய கேரக்டர் இப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்குண்டான சூழல் வந்தாச்சு அப்படிங்கிறது சொல்லுது. ஆல்ரெடி வம்பு, வழக்கு, பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான வேலையை அந்த குரு பகவான் செய்வார். குரு பகவான் நேராக குருவெல்லாம் உங்களுக்கு செய்ய மாட்டார். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான வேலை என்ன செஞ்சால் அந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் ரிலீஃப் ஆக முடியும் அப்படிங்கிற அட்வைஸு நல்ல ஒரு பெரிய மனிதர்கள், நல்ல பழுத்த அனுபவம் உள்ள நபர்களின் மூலமாக அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தியும் கிடைக்கும். இனிமேல் வரக்கூடிய பிரச்சனைகளையும் சமாளிக்கிறதுக்கு உண்டான தெம்பும் தைரியமும் உங்களுக்கு வந்துடும். தெம்பும் தைரியமும் நல்லா வந்துடும். தொழில் ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள், பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் அப்படியே மாறும். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக உங்களால் உணர முடியும், மனசை லேசாக்கிக்க முடியும். தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே போக மாட்டீங்க, தேவையில்லாத எதையும் தொடவும் மாட்டீங்க. எது வேணுமோ அதை மட்டும்தான் பேச போகிறீங்க, எது வேணுமோ அதை மட்டும் தான் செய்ய போகிறீங்க. ஸோ அதனால் நன்மைகளை தவிர தீமைகள் கிடையாது. அப்போது இந்த காலகட்டம் இன்சூரன்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் ஏதாவது ஆதாயம் கிடைக்கிறது. இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணுறது இல்லாமல் சார் இன்சூரன்ஸ் அந்த டைம் முடிஞ்சு உங்களுக்கு பணமாக ரிட்டர்ன் கையில் கிடைக்கிறது. இதனால் வரைக்கும் சேமிப்பு தொகை வச்சுருக்கீங்க இல்லைங்களா, பென்ஷன் சொல்கிறது, அதுக்கப்புறம் இஎஸ்ஐபிஎஃப் இந்த மாதிரியான அமௌண்ட்டுகள் உங்களுக்கு வராமல் நிலுவையில் இருந்துட்டு இந்த காலகட்டம் அது உங்களுக்கு கைக்கு சேர்றதுக்குண்டான சூழலை இந்த குரு பகவானினுடைய 5ஆம் பார்வை ஏற்படுத்தி தருது. அதுக்கப்புறம் குருவினுடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான விருச்சிக ராசிக்கு உள்ளது. சனியினுடைய பார்வையும் அங்கே இருக்குது. இப்போ இங்கே என்ன பண்ணுறது, இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சனி உங்களுடைய தொழிலை மந்தப்படுத்திகிட்டே இருக்குது, உங்களை இயங்க விடாமல் பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்களை தாண்டி தொழிலில் நீங்கள் கொடிகட்டி பறப்பதற்குண்டான வேலைகளை அந்த குரு பகவான் செய்வார். சனியின் பார்வையும் குருவின் பார்வையும் அங்கே இருக்கிறதுனால காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதி குரு பகவான், காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி சனி பகவான். அப்போது தர்ம கர்மாதிபதி யோகம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான விருச்சிக ராசியில் உருவாகுது. இப்போது
எந்த தசாபுத்திகள் உங்களுக்கு நடந்தாலும் சரி, அந்த குரு மற்றும் சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல விழுவதனால தொழிலில் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு சங்கடங்கள் இருந்தாலும் அத்தனையும் தாண்டி உங்களுடைய தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. தொழிலாகட்டும் வேலையாகட்டும், நீங்கள் செய்யக்கூடிய செயலில் அவ்வளவு நேர்த்தி, அவ்வளவு தெளிவு, அவ்வளவு அனுபவம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் உள்ளீர்கள். குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் அது வெளியிலும் வரும். அப்படி ஒரு வேலை அந்த குரு பகவான் செய்ய போகிறார். உங்களுடைய தாயாருக்கு உடல்நல நல்லாக போகுது, உங்கள் மாமியாருக்கு உடல்நல நல்லாக போகுது. அந்த அம்மாவும் நல்லா சம்பாதிக்க போகிறாங்க, உங்கள் மாமியாரும் நல்லா சம்பாதிக்க போகுது. பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்கு காரணம் உங்களுடைய செயல், அந்த நேர்த்தியான செயல்பாட்டுக்கு உண்டான மதிப்பு தான் கிடைக்குது. உங்கள் மேலே இருக்கக்கூடிய பயமோ அல்லது பக்தியோ அல்லது உங்கள் மேலே இருக்கக்கூடிய அதிகார தோரணை சார்ந்த விஷயங்களோ இல்லை உங்கள் மேல் இருக்கக்கூடிய பிரியத்தினால உங்களுக்கு அந்த மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கல. நீங்கள் எப்படி செயல்படுறீங்க, அந்த செயல்னால எவ்வளோ பேர் லாபம் அடைகிறாங்க அப்படிங்கிறத வச்சுட்டு உங்களுக்கு அந்த மதிப்பு, மரியாதை கிடைக்குது. இது நீண்ட காலத்துக்கு நீடிக்கக்கூடிய சூழலும் உண்டு. ஸோ அப்படி ஒரு வேலை யார் செய்கிறா? குரு பகவான் செய்கிறார். அதுக்கப்புறம் குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. கண்டிப்பாக பாருங்கள், குடும்பத்தில் சுப செலவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். இப்போ செலவு வரல அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களை யாராவது ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கும். சரிங்களா? அதற்கு முன்பே நீங்கள் உஷாராயிக்கிங்க. ஒரு நகை வாங்குறது, ஆபரணம் வாங்குறது, ஒரு நிலம் வாங்குறது, இல்லை குடும்பத்தில் குழந்தை இருக்குன்னா குழந்தை காது குத்து, வயது வந்தவங்களுக்கெல்லாம் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஒரு சுபகாரியம் செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. ரெண்டாவதாக கையில் காசு பணம் அப்படிங்கிறது சேமிக்கும். காசாக லிக்விட் கேஸாக வச்சுக்க முடியாது, பொருளாக வாங்கலாம், பொருளாக வாங்கி சேமிக்கலாம். கையில் காசு இருந்ததுன்னா கரைஞ்சு போயிடும் இந்த காலகட்டம். ஸோ அதையும் பார்த்துக்கிடுங்க. அதே போல் நிறைய நபர்கள் வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு போகணும்னு விருப்பப்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அதுக்குள்ள நம்ம முயற்சிகள் எடுக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருது. கண்டிப்பாக வெளியில் உங்களை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சிருது. வெளிநாட்டில் நல்லா சம்பாதிக்க வைக்குது. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவான விஷயங்களாக இருக்குது. அனாவசியமான செலவை கும்பராசி, கும்பலக்கணம் கட்டாயம் குறைச்சிக்கணும். அப்படி அனாவசியமான செலவு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக லாக் ஆகிடுவீங்க, பார்த்துக்கிடுங்க. இப்போ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம், சின்ன சின்ன நெகட்டிவும் பார்த்துட்டோம். இப்போ நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் உள்ள கோவிலில் அந்த நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். மேலும் ஆலங்குடி குருஸ்தலம் ஆபத் சகாய ஈஸ்வரர், அங்கே ஈஸ்வரனுக்கு, சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போடலாம், குரு பகவானுக்கு நெய் தீபம் போடலாம். அல்லது திருச்செந்தூர் போகலாம், திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணலாம். இந்த 3 வழிபாட்டையும் செய்யலாம். வீட்டு பக்கத்தில் இருக்கிற நவகிரகங்களை வழிபாடு பண்ணும்போது என்ன பண்ணணும்? ரெகுலராக போய் பண்ணலாம். நீங்கள் பிறந்த கிழமை அன்றைக்கி, நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடை செய்யலாம். ஆலங்குடி போகிறீங்க இல்லை திருச்செந்தூர் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பிறந்த கிழமை அன்றைக்கும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் போகலாம், போய் வழிபாடு செய்யலாம். ஆனால் அந்த கோவிலுக்கு போகும்போது குறைஞ்சது ஒரு 2.5 மணி நேரத்தில் 3 மணி நேரம் அந்த கோவிலே இருந்துட்டு வரணும். தீபமெல்லாம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு டோட்டலாக ஒரு 2-2.5 மணி நேரம் அந்த கோவிலே இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். மேலும் கும்பராசி, கும்பலக்கு நண்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.